ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் வெஜ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடுன்னு சொன்னாலே நான்வெஜ் தான் சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் வெஜ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி கிவ் அவேலையும் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் வீடியோ லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் தனியா, அப்புறமா ஒரு 4லேருந்து 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகும் மட்டும்தான் காரம், வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக அன்னாசிப்பூவும் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஜாதி பத்திரி, பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது அப்படியே சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் சூடு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது போல் ஓரளவுக்கு வதக்கி வந்ததும் இதெல்லாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் இதெல்லாம் ஒரு தக்காளி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதக்கி வந்துடும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல். கூடவே நான் காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்காதனால கலர் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்துருக்கேன். இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கலர் கொடுக்கும், அதுக்காக மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி பேஸ்ட், அதையும் கூடவே நம்ம காயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர், பட்டாணி, அப்புறம் மஷ்ரூம்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப் போல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் குறைவாக இருக்குன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த மிளகாய்த்தூள் எதுவும் சேர்த்துக்கலை. அவ்வளோதாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வர்றது வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். இதை இடையிடையே மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இருந்ததுன்னா ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சப்பாத்தி அண்ட் சாதத்து கூடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா நம்ம சேனலில் உள்ள கிவ் அவேலையும் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் குட்டியாக ஒரு கிஃப்ட் எப்போதும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதே போலவே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.